கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 29/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு மேலுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக நீர் தருகிற நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. மடி கிருபைக்குள்ள இவரை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையான ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. நிறைவான கிருபையினாலே இவரை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 103:5 கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பி வாழ வயது போலாகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆரோக்கியத்தையும் நன்மையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் நீர் வைப்பீராக. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் எப்போதும் இருந்து செயல்படட்டும். பாதுகாத்து இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை மடி நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய அற்புதத்தின் கரம் தேசத்தில் இருக்கட்டும். நிறைவானது தேசத்தில் உண்டாகட்டும். சமாதானமும் சந்தோஷத்தையும் தேசத்தில் கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.